வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேரன்பு மிக்க சகோதர சகோதரி, இந்த இனிமையான மாலை வேளையில உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நம்ம அறிவித்தபடி ஆடி அமாவாசை தினம். பொதுவா இந்திய மரபு வாழ்வியல்ல இந்த ஆடி அமாவாசை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நமக்கு முன்பாக இருந்த பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் மறைந்தவர்களுக்கு இன்றைய தினத்துல ஏதோ ஒரு தர்ப்பணம் அப்படிங்கிறத பண்ணும்போது அவருடைய ஆன்மா வருவதாகவும் சாந்தி அடைவதாகவும் பெரிய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது அந்த காலத்துல இந்திய வழக்கத்தின்படி ஏதோ ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை அதுக்குள்ள இருக்கும். அது என்னன்னு நம்மளால கண்டு கொள்ள முடியாது. நான் மகிழ்ச்சியை ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, மூட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. பொதுவாக அந்த காலத்துல மக்களுக்கு புரியாததுனால சில பழக்கத்தை சொல்லி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அது விளக்கம் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறதில்லை. ஆகவே கடவுளின் பெயரால் அதை செய்ய சொல்லுவாங்க. அதை மூடி வைக்கப்பட்ட பழக்கங்கள் அப்படின்னு சாமிஜி சொல்லுவோம். அது போல இதுவும் அதுக்கு பின்புலத்துல ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். இருப்பினும் முன்பு வாழ்ந்த மகான்கள் அல்லது ரிஷிகள் இவர்களுடைய அடிப்படை கோட்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவங்க சோல் என்றால் ஆன்மா என்று எடுத்துக்கொள்ளலாம். உடலில் இருந்து பிரிந்த உயிர் ஒரு விதமான ஒரு இணைப்புல அதனுடைய துகள்கள் ஒரு இணைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி நம்புறது, யார் மூலம் நம்புறது அப்படின்னு சொல்லும்போது வள்ளலார் பத்தி நமக்கு தெரியும். வள்ளலார் வந்து மிகப்பெரிய ஒரு அத்வைத மகான். இது அஹிம்சை கொள்கை, அதாவது கொல்லா நோன்பு அப்படி நிறைய செய்திருக்காரு. அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு, மாணிக்க வாசகருடைய ஆன்மா என்னிடம் சேர்ந்ததுனால நான் வந்து திருமறைகள் எழுதினேன், 6ஆம் திருமறை வரை எழுதியிருக்கிறேன்னு அவர் குறிப்பு சொல்றாரு. அப்புறம் நம்ம வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாங்க, வள்ளலார் சாமி அவர்களுடைய ஆன்மா என்னோடு இணைந்த காரணத்தினால நான் 2000 கவிகள் எழுதுவதற்கு அவருடைய இணைப்பு காரணமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிந்த 2 பெரியவர்கள் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, 2 பேரும் மகான்கள், 2 பேரும் ஒவ்வொரு நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. அவங்க 2 பேரை போல இன்னும் வரல. இங்க எந்த காலத்துல வருவாங்கன்னு தெரியாது. 1800கள்ல வள்ளல் பிரானும் 1900 சாமிஜியும் வந்திருக்காங்க. அப்ப இன்னொரு 100 வருஷம் ஆகுமா, இல்லை இப்ப யாரும் வருவாங்களான்னு தெரியல. அப்ப அந்த 2 மகான்களுமே சொல்றாங்க, முன்பு இருந்தவங்க என்னோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு தெரிய வராட்டாலும் ஏதோ ஒரு உண்மை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அடிப்படையில நம்ம இந்த ஆடி அமாவாசை தர்ப்பண தினத்தை என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம் எப்படின்னா, இன்றைக்கு வந்து ஆடி அமாவாசை தினத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரியன் வந்து ஒரு பக்கம் இந்த தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் ஒரு பக்கத்துல சஞ்சரிக்கும், இன்னொரு பக்கத்துல இந்த சைடு சஞ்சரிக்கும். அதை வந்து உத்தராயணம் தட்சாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாசம் கிட்டத்தட்ட அந்த சென்டர் பகுதியில இருக்கிறதுனால ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை என்று இறை ஆற்றலின் அழுத்தம் அல்லது பிரபஞ்சத்தின் அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கலாம். பிரபஞ்ச ஆற்றலினுடைய அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கலாம். அப்படி நிறைய அழுத்தம் இருக்கும்போது அந்த துகள்கள், அதாவது அலைந்து திரியக்கூடிய ஆன்ம துகள்கள் பூமியை ஒட்டியோ ஏதோ ஒரு காரணத்தினால வரலாம். அந்த டயத்துல நம்ம ஏதோ ஒரு கடற்கரை ஓரம், ஆற்றின் ஓரம் இருக்கும்போது, அதாவது கடலும் நிலமும் சேரக்கூடிய இடம், ஆறும் நிலமும் சேரக்கூடிய இடம், இப்படி சில குறிப்புகள் இருக்கு. அப்படி சேரும்போது அந்த ஆன்மாக்களுடைய அழுத்தம் காரணமாக
அந்த அந்த ஆடி அமாவாசை தினத்தின் மைய தினத்தின் அழுத்தம் காரணமாக ஆன்மாக்கள் துகள்கள் கீழே வரலாம். அப்போ நான் வந்து என்னுடைய தந்தைக்காக அங்க போறேன் அப்படின்னு சொன்னா ஒத்தவை ஒத்தவையோடு இணையும் அப்படிங்கிற அடிப்படையில அது வந்து மறைந்திருக்கும் உண்மைகள் என்கிற ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலும் செல்லலாம். அதாவது வேதாத்ரி மகரிஷி சுவாமிஜி வந்து ஒரு சப்ஜெக்ட் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை நான் திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். உயிரின் நிலை பிறப்பிற்கு முன்பும் இறப்பிற்கு பின்பும் அப்படின்னு சொல்றாரு. உயிரின் நிலை பிறப்பிற்கு முன்பும் இறப்பிற்கு பின்பும். அப்ப பிறப்பிற்கு முன்பும் அப்படிங்கும்போது ஒரு சுத்த வெளி தான். ஒரு இணைப்பு, ரெண்டு இணைப்பு நடக்குன்னு அதுக்கு இடையில ஒரு வெளி இருக்கு. அந்த வெளியின் அடிப்படையில ஒரு கரு உருவாக்கி அதுக்கப்புறம் அது எப்படிலாம் மெடிக்கலா உருவாகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் குழந்தையா வந்துருச்சு. அப்புறம் அது தன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் முடித்துட்டு ஒரு மனிதர் இயற்கை எய்திட்டார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு ரோஜாப்பூ இருக்கு. அந்த ரோஜாப்பூ என்ன செய்யும்? ரோஜாப்பூல இருந்து வாசனை வெளியே வரும். அந்த வாசனை எப்படி வெளியே வருது அப்படின்னா, ரோஜா பூவில் உள்ள அணுக்கள் அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய இப்போ நியூக்ளியஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அது சுழலுவது காரணமாக அந்த ரோஜா பூவின் இதழிலிருந்து வாசனை ஃபர்ஸ்ட் வெளியே வரும். அதுக்கப்புறம் காற்றில் கலந்து நம்ம நாசிக்கு வரும். அப்ப ரோஜா பூ இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த வாசனை ரோஜா பூவிலிருந்து வெளியே வருவது. அது போல மனித உடலில் உள்ள உயிர் கொஞ்சம் அதனுடைய சுழற்சி காரணமாக உடலில் உள்ள ஜீவகாந்தம் ஒரு அடி தூரத்துக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஒரு மனிதருடைய மரண தருவாயில அந்த உடல் பயன்படாது என்று தெரிந்தபடும் அந்த செக்ஸுவல் கிளாண்ட கிராக் பண்ணிட்டு அந்த உயிர் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். உடலுக்கு மேல ப்ரொஜெக்ட் ஆகும். உடல் மேல ப்ரொஜெக்ட் எப்படி ரோஜாக்கு மேல வாசனை இருக்கோ அது உடல் மேல அந்த உயிர் துகள்கள் அல்லது வீண் துகள்கள் வச்சுக்கலாம். அப்படி அது மேல அப்படி இருக்கும். அப்போ இந்த உடல் ஒருவேளை அந்த இறந்த பிறகு அப்படி நடக்கும். இறந்த பிறகு அந்த உடல் கொண்டு போகும்போது அந்த உடல் கூடிய அந்த இதுவும் போகலாம். எப்படி ரோஜா பூ நகர்த்தினா வாசனை இருந்துகிட்டே இருக்குமோ அதற்கு பிறகு அது என்ன ஆகும்னா அந்த மனிதனுடைய செயலுக்கு தக்கவாறு அந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் துகள்களின் அழுத்தம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நான்வெஜ் வந்து அவருடைய உடல் எப்படி இருக்குன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷனும் வரலாம். ஆனா அதே இது உணவின் அடிப்படையில நான் சொல்றேன். இது போல செயல் எண்ணம் சொல் செயலுக்கு தக்கவாறு இந்த உயிரினுடைய அடர்த்தி முன்ன பின்ன இருக்கும். அப்போ ஒரு 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 வகையான கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஒரு மாதிரியான மனோநிலை உள்ளவர்கள், ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லது மன அழுத்தம் அதிகமுடையவர்கள், இப்படி பல்வேறு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். தன் வாழ்க்கையை முறைப்படி வாழாது பிறருக்கு நிறைய தீமைகள் செய்து வாழக்கூடியவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காவே அந்த உடலில் உள்ள செல் அணுக்கள் எல்லாமே ஈர்க்க முடியாதா இப்படி வச்சுக்கலாம். அந்த மோசமான மனிதர்களுடைய ஆன்ம துகள்கள் நல்ல வெயிட்டா இருக்கும். அப்படி வச்சுக்கலாம். நல்ல மனிதனுடைய ஆன்ம துகள்கள் லேசா இருக்கும். அதை சாமிஜி எப்படி சொல்றாரு, ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து பிரியக்கூடிய உயிர் 4 விதமான நிலைகளில அது செல்லுது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல சாமீபம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து உயிர் துகள்கள் வெளிவந்த பிறகு காற்று மண்டலம் வரைக்கும் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 10 மைல் தொலைவுக்கு ஆக்சிஜன் இருக்கு. அந்த அந்த ஆக்சிஜன் தொலைவு வரைக்கும் சில உயிர் துகளினுடைய ஆன்மா அலைஞ்சிட்டே இருக்கும். அதை சாமீபம் என்றும், சில துகள்கள் அதை விட லேசாக இருக்கும். அதை சாரூபம் என்று சூரிய மண்டலம் வரைக்கும் சாரூபம். அப்புறம் அந்த சூரிய மண்டலத்தையும் கடந்து சில மேலும் லகுவாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து பிரபஞ்சத்திற்குள்ளாக அதாவது சக்தி களத்திற்குள்ளாக இருக்கலாம். அப்புறம் நல்ல ஆன்ம ரீதியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்
குறிப்பாக மகான்கள் அல்லது இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று உண்மையான சிந்தனையோடு செயல்பட்டு இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சாய் உச்சம் என்கிற நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. சாய் உச்சம் அது வந்து ஒரு சிவகலமாக இருக்கலாம். அப்படி சாமிஜி வந்து 4 ஸ்டேஜ் சொல்றாரு. மனிதனுடைய உடலிலிருந்து பிரிந்த உயிர் துகள்கள், மிகவும் கடினமானவர்களுடைய உயிர் துகள்கள் சாரூப நிலையிலும், சாரூபம்னா பூமியில இருந்து 10 மைல் தொலைவு, அதுக்குள்ள அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. அந்த ஆன்மாக்கு நம்ம இவர் தான் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. அது ஒரு துகள்கள், அது ஒரு வாசனை மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சவங்க சந்திர சூரிய மண்டலத்துக்கு உட்பட்டு அவருடைய ஆன்மாக்கள் அலைந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் வந்து சாரூபம். சக்தி மண்டலத்துல இருக்கிறதுக்கு பேரு சாலோக்கியம் அப்படின்னு பேரு. அதையும் தாண்டி இருக்கிறது சாய் உச்சம். சாய் உச்ச நிலையெல்லாம் ரொம்ப இந்த முற்றிலும் இந்த உலகை துறந்தவர்களுக்கு தான் அது வாய்ப்பு இருக்கு. கோடியில ஒருத்தருக்கு தான் அது வாய்ப்பு இருக்கு. இப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்ப இதன் அடிப்படையில என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நம்ம மனித உடலிலிருந்து பிரிந்த உயிர் துகள்கள் ஒரு ஒரு அலைச்சல் அலைகிறது. அப்ப அந்த அலைச்சல் அலையக்கூடிய அந்த ஆன்மாக்களை சாந்தி படுத்துறதுக்கு தான் ஆன்ம சாந்தி தவம்னு அதுவும் நம்ம மன்றத்திலே இருக்கு. அதை வந்து பித்ரு சாந்தி தவம்னு நம்ம சொல்லிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ அவங்கவங்க இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் பெரியவங்க தான். அவங்களுடைய அப்பாவினுடைய தன்மை உங்களுக்கு இருக்கும், அம்மாவினுடைய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த ஆடி அமாவாசை என்கின்ற வான்காந்த அழுத்தம் அதிகமான நிலையில இருக்கக்கூடியதுல நம்ம ஒரு தியானம் செய்து அந்த பெற்றோர்களாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில நமக்கு நன்மை செய்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் மறந்து அதை மன்னித்து விட்டு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைச்சு தியானம் செய்யும் போது நீங்க அவங்களுடைய மகனாக இருக்கலாம், இல்லாட்டா மகளாக இருக்கலாம். ஒத்தவை ஒத்தவையோடு இணையும் என்கின்ற நிலையின் அடிப்படையில் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் நினைக்கிற பட்சத்துல இன்றைய தினத்துல அவருடைய ஆன்மா வந்து ஒரு ஸ்டேஜ் மேல போகலாம். அப்படி பித்ரு சாந்தி தவம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்கான அப்படி இருக்கு. அப்போ இன்னைக்கு கூட சில நண்பர்கள் கேட்டாங்க, இப்படி கடற்கரையில எல்லாம் போய் பண்றாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா சில மகான்கள் நமக்கு இதை சொல்லி இருக்கிறதுனால அதுல மறைமுகம் நமக்கு தெரியும். மறைமுகமாக உண்மைகள் இருப்பது கூற்றின் அடிப்படையில நம்ம இந்த தவம் இந்த ஆன்ம சாந்தி தவம் என்பது நம்முடைய மன்றங்கள்ல நிறைய நடந்திருக்குது. இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சாந்திங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இப்போ மறைந்தவர்கள் நம்மிடத்துல இல்லை. அவங்க ஏதாவது ஒரு வகையில சில நல்ல ஆசைகள், நல்ல விஷயங்கள் கூட மனதில் இருந்து நிறைவேறாம இருக்கலாம். அவருடைய இணைப்பு நம்ம கூட சேர்ந்து அது நல்லபடியாகவும் நடந்திருக்கலாம். சிலருடைய குடும்பத்துல சில இன்ப துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மறைந்த தந்தை, தாய் அல்லது தாத்தா பாட்டி இவர்களை நம்ம மனமுருக நினைக்க வேண்டும். மனமுருக நினைத்து சில நேரம் அவங்க மறைந்த பிறகு கூட அவர்களால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கும். அவர்கள் மனமுருக நினைந்து அவர்கள் மேல ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் கிடையாது, நான் சும்மாதான் நினைச்சேங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி ஒண்ணும் இருக்காது பெரியவங்க கிட்ட. அதே நேரத்துல அந்த பெரியவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாட்டா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் செய்த பல்வேறு செயல்கள் செய்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பினான்சியலான உதவிகள் வச்சுட்டு போயிருக்கலாம், இல்லாட்டா உங்கள்கிட்ட அன்றைய காலத்துல அன்பா இருந்திருக்கலாம். ஒருத்தர் கடைசி காலத்துல அப்பா கூட ஒரு 10 வெளியூர்ல இருந்திருக்கலாம், ஒரு வருடம் செலவு பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருடைய மனதிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது.
சில நேரம் இறந்த வீட்டுல சிலவங்க ரொம்ப அழுவாங்க. அது அழுறது வந்து மேக்சிமம் பாசத்தினாலயோ அன்புனாலோ இல்லை, ஒண்ணு சூழ்நிலை காரணமா அழுவாங்க. இன்னொன்னு அந்த பெரியவர்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யாம விட்டுருப்பாங்க, செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க, இல்லாட்டா அவங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க, இல்லாட்டா அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், அது கன்சோல் ஆகாமலே இருந்திருக்கும். அந்த குற்ற உணர்வின் காரணமா தான் நிறைய பேர் அழுவாங்க. குற்ற உணர்வு. நான் என்னுடைய தாயாரை வந்து கவனிக்கவே இல்லை. நாளைக்கு என்கிட்ட நிறைய நண்பர்கள் பேசியிருக்காங்க, கவனிக்கல, நான் அப்படி செய்யல இப்படி செய்யல நிறைய இருக்கு. அதே மாதிரி குற்ற உணர்வுகள் உங்க மனதுல மறைந்த நபர்கள் மேல உங்களுக்கு குற்ற உணர்வுகள் இருக்குதா அப்படின்னு பாருங்க. இன்றைய தியானத்துல அதற்காக நீங்க அந்த அந்த நபரிடம் அவரை உருவகப்படுத்தி நீங்க மன்னிப்பு கேட்டுக்கலாம். இது தற்செயலாக நடந்தது, வேண்டுமென்றே செய்யவில்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதே நேரத்துல ஏதாவது ஒரு உதவியாவது அந்த மறைந்தவர்கள் உங்களுக்கு செய்திருக்க மாட்டாங்களா? இல்லாட்டா அவங்க மிகவும் நல்லவர்களாக சமுதாயத்துல வாழ்ந்தவரா இருப்பாங்க, நேர்மையாக வாழ்ந்தவராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் நேர்மையாக வாழ்ந்தவர்கள், சமுதாயத்துல சிறப்புகளை செய்தவர்கள், அல்லது தர்ம நிலையில நின்று வாழ்ந்த பெரியவங்க எல்லாம் நம்ம குடும்பத்துல இருந்திருப்பாங்க பழைய காலத்துல. அவங்களோடெல்லாம் நம்ம ஒரு மனதை ஒருங்கிணைத்து ஒரு தொடர்பு வைக்கும்போது அவர்களுடைய நல்ல குணங்கள் நமக்கு வரும். அவர்களிடம் மானசீகமாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று நினைத்து அல்லது மன்னிப்பு கோரியோ அல்லது வேற ஏதோ ஒண்ணு நினைக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு வரும். ஆகவே இன்றைய தியானத்தை நம்முடைய முன்னோர்களை கிராட்டிடியூட், நன்றியுடன் நினைப்பதற்கான ஒரு தவமாக கருதி அதை செய்யலாம். வாழ்க்கை.